ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனால் யூடியூப்ல இந்த டெக் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏகப்பட்டது போயிட்டு இருக்கு. இவர் ஒன்று சொன்னார், அவர் ஒன்று சொன்னார், இவன் அதை செஞ்சான், இவன் இதை செஞ்சான்ற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இதனால பாதிக்கப்படுறது யாருன்னா மக்கள் தான். பயனடைகிறது யாருன்னா அந்த யூடியூப் சேனல் தான். ஏன்னா நம்ம அந்த வீடியோஸ் போய் பார்க்கறனால வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸும் எக்கச்சக்கமாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால நம்மளுக்கு ஒரு லாபம் கிடையாது. சொல்லப்போனால் நம்ம இன்னும் ஏமாந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா ஒரு சேனலில் நம்ம எவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறோமோ, இப்போ எக்ஸாம்பிள் இந்த பலூன் காட்டையில் இருக்க அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் தேவையில்லாமல் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நினச்சு நம்ம அவங்கள ப்ரொமோட் பண்ணி கடைசியில் எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வந்து அவங்க வேற லெவலில் ரீச் ஆகிட்டாங்க. அதனால அவங்க காசு மாற்றிட்டாங்க. இதனால் பாதிக்கப்படுறது யாரும் நம்ம தான். ஏன்னா நம்ம எதுக்காக நம்ம யூடியூப்ல இந்த டெக் சேனல்ஸ் பார்க்குறோம், நமக்கு வாங்குற காசு கொடுக்குற காசுக்கு இந்த பொருள் ஒருத்தான பொருளாக நம்ம வாங்கணும் அப்படின்றத போய் பார்க்கணும். கடைசியாக நம்ம வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு நம்ம அந்த பொருள் வாங்கிருக்கணும். ஏன்னா அந்த பொருள் வந்து இவரே சொல்லிட்டாரா அப்போ நம்ம நல்ல பொருளாக தான் இருக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களோட பேச்சு அப்படி என்னதான் பல மாதிரி விவசாயம் பண்ணுறோம் அந்த கதை தான் இதுவும். பட் ஆனால் என்ன நீங்கள் என்ன தான் ஒரு பொருளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் நீங்கள் அதை போய் தீர விசாரிச்சதுக்கப்புறம் நீங்கள் வாங்க கண்ணை மூடிட்டு எதையும் வாங்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இந்த பொருளை வாங்கணுன்ற ஒரு ஆசையை விட்டுருங்க. அந்த பொருளை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சு போடுவாங்க. வெறுமனையா யூடியூபை நம்பி மட்டும் போய் வாங்கிறாதீங்க. கடைசியில் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு வாங்கி நினச்சா உங்களோட மனசை யாராலையும் தேட முடியாது. சப்போஸ் அந்த பொருள் ஒரு கெட்ட பொருளாக இருந்துச்சுன்னா